தற்போதைய அண்மை செய்தி. சென்னை காக்காத்தோப்பு பகுதியில் பூர்வக்குடி மக்களின் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வீடுகளை இடிக்க காலை முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் பொதுமக்கள் அங்கு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது போராட்டம் நடைபெற்று வரும் இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து காலை முதல் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது பொதுமக்களில் ஒருவர் பெண்கள் தற்கொலைக்கு முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண்ணெண்ணெய் கேன் மற்றும் கேஸ் சிலிண்டருடன் தற்கொலைக்கு முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்தும் காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்களே, அது குறித்தும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையின் பூர்வ குடிகளை அவ்வப்போது அரசுகள் ஆங்காங்கே இருந்து அப்புறப்படுத்துவது என்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் பூர்வகுடிகளுக்கு அங்கேயே அவர்கள் இருந்து வசித்து வந்த பகுதியிலே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அரசுகள் நினைக்காத காரணத்தினால் பூர்வகுடிகள் தங்களை வேறு இடத்திற்கு மாற்றும் பொழுதெல்லாம் தங்கள் உயிரை பணயம் வைப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சென்னை பிராட்வே பகுதி என்பது சென்னையுடைய முதலில் உருவான இந்த வெள்ளைக்காரர்களுடைய காலகட்டங்களிலிருந்து உருவான ஒரு நகரம் சென்னை. அந்த அடிப்படையில் பூர்வகுடிகளாக 120 ஆண்டுகளுக்கு மேலாக 4-5 தலைமுறையாக இருந்து வரக்கூடிய பகுதி சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள காக்காத்தோப்பு பகுதி. இந்த காக்காத்தோப்பு பகுதியில் காலை முதலே வீடுகளை இடிப்பதற்காக குடிசை மாற்று வாரியம், வருவாய்த்துறை, சென்னை மாநகராட்சி உள்ள காவல்துறை என 4 துறையை சார்ந்தவர்களும் அந்த பகுதியில் முகாமிட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை விரட்டி அடித்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை இடிக்க முற்பட்டு வருகிறார்கள். அவ்வப்போது அந்த பொதுமக்களை பொறுத்தவரை 10 நாட்கள் நேரம் கொடுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்கிறோம், அதன் பிறகாக இந்த வீடுகளை இடிக்கக்கூடிய பணியில் கூட ஈடுபடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் செவிசாய்க்காத இந்த சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் பரிதா பானு என்ற ஒரு உயர் அதிகாரியுடைய தலைமையில் வந்த குழுவினர் தான் தற்பொழுது இந்த வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை முற்றுகையிட்டு பரிதா பானுவை முற்றுகையிட்டு எதன் காரணமாக வீடுகளை இடிக்கிறீர்கள், அதற்கான ஆணை இருக்கிறதா, சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 17ஆம் தேதி வரை வீடுகளை இடிக்கக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று அந்த உத்தரவு நகலை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் பரிதா பானு அதை கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள் அழுகுறலுடன் வந்து கோரிக்கை வைக்கும் பொழுது சிரித்தவாறே அவர்களுக்கு சிரித்தபடியே இன்று இரவுக்குள் வீடுகள் அனைத்தையும் இடித்து முடித்து விடுவோம் என்று அதிகார துணியில் அந்த ஏழை எளிய மக்களிடம் பேசியதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு அடைந்து பரிதா பானுவை முற்றுகையிட்டனர். அதன் பிறகு பரிதா பானு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி அவருடைய வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். அதன் பிறகு காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து வீடுகளை இடிக்க மீண்டும் முயற்சித்த போது அங்கிருந்த பொதுமக்கள் கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு அதில் தீ வைத்து விடுவோம் என்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து தலையில் ஊற்றிக்கொள்ள முயற்சித்த போது அங்கிருந்த பெண் தர்ஷினி என்ற பெண் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபடும் போது மயங்கி விழுந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னதாக 20 நிமிடம் ஆம்புலன்ஸிலே வைத்திருந்ததன் காரணமாக அவர் உயிரை எடுப்பதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது என்று அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவரை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒருபுறம் தீக்குளிக்க முயற்சி, மறுபுறத்தில் கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்து தற்கொலை முயற்சி என பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கங்களையும் வேதனையையும் பல்வேறு கட்டங்களில் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை இன்று இரவுக்குள்ளாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என தீவிரம் காட்டி தற்போது இடித்து வருகிறார்கள். அதே இடத்தில் திமுகவுடைய வட்ட செயலாளருடைய வீடு இருக்கிறது. ஆனால் அதை மட்டும் இடிக்காமல் மற்ற வீடுகளை மட்டும் இடிக்க முற்பட்டு வருகிறார்கள் காவல்துறையினர். ஆகவே காவல்துறையை கண்டித்து அங்க கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் இங்கு வாழக்கூட தகுதி இல்லையா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இடம் இல்லையா, திராவிட மாடல் அரசு தங்களை வஞ்சிக்கிறது, திராவிட மாடல் அரசிற்கு தானே நாங்கள் வாக்களித்தோம், தங்களுடைய துறையினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் சேகர் பாபு எங்கு சென்றார் என்ற கேள்வியெல்லாம் பொதுமக்கள் அங்கு எழுப்பதான் செய்கிறார்கள்.
இதற்கெல்லாம் அரசு பதிலளிக்க போகிறதா அல்லது ஏழை எளிய மக்களை ஒடுக்கி அங்கு இருக்க வீடுகளை எல்லாம் இடிக்கதான் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.